சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பாகிஸ்தானில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அரசியல் காரணங்களால் இந்தியா மட்டும் துபாய்க்கு சென்று போட்டிகளை விளையாடும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் பாகிஸ்தான் நாட்டில் போட்டிகளை நடத்துவதற்காக அங்கு இருக்கும் முக்கிய மைதானங்கள் புனரமைக்கப்படுகிறது. இதில் கராச்சி கிரிக்கெட் மைதானம் நல்ல நிலையில் இருக்கிறது. ராவல்பிண்டி மற்றும் லாகூர் கிரிக்கெட் மைதானங்கள் நவீனப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் சாம்பியன்ஸ் கோப்பைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மைதானங்கள் இன்னும் முழுமையாகவில்லை. இதனால் ஐசிசி கொடுத்த கெடுவையும் பாகிஸ்தான் மைதான கட்டுமான பணிகளையும் முடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. வரும் 30ஆம் தேதிக்குள் மைதானம் கட்டுமான பணிகளை முடிக்கும்படி ஐசிசி இறுதி கெடுவை விதித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிகளை கடைசி கட்டத்தில் வேறு நாட்டுக்கு மாற்ற முடியாது என்றும் ஐசிசி நிர்வாகிகள் கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக பாகிஸ்தானில் நடைபெறும் போட்டிகளுக்கான டிக்கெட் விலையை ஐசிசி அறிவித்திருக்கிறது. அதன்படி குறைந்தபட்ச டிக்கெட் விலையாக இந்திய ரூபாய் மதிப்பில் 310 ரூபாயும் அடுத்த விலை 465 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இறுதிப் போட்டிக்கான டிக்கெட் விவரம் பின்னர் வெளியிடப்படும் என்றும் ஐசிசி அறிவித்திருக்கிறது. இந்த டிக்கெட் விற்பனையை இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதாகவும் ஐசிசி அறிவித்துள்ளது. இதன் மூலம் 1996ஆம் ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தானில் ஐசிசி தொடர் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.